எல்லாருக்கும் வணக்கம். இது செகண்ட் டே. மார்னிங் 8 மணிக்கு எந்திச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நடந்து பக்கத்தில தான் ரூம் போட்டதுலேருந்து ஒரு வாக்கபிள் தான். ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங். ஸோ, வாக் பண்ணியே நாங்க இந்த பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இது போற வழிய தான் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாரி தான் இருக்கும். இது எல்லா ஸ்ட்ரீட்டுமே உங்களுக்கு வந்து பீச் கனெக்டிவிட்டி ஸ்ட்ரீட்ஸா தான் இருக்கும். ஸோ, அதனால நாங்க வாக் பண்ணியே வந்துட்டோம். கார வந்து ரூம்லயே விட்டு வந்துட்டோம். ஸோ, பார்ப்போம். அடுத்த நாள் காலை 9 மணி. இப்போ ரூமில் இருந்து ஏஞ்சி கார்த்தி நல்லா டீ போட்டு கொடுத்தாரு. ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து இப்போ பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் இந்த டைமுக்கு என்ன இருக்குன்னா தெரியாது. பட்டு இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமஸான பீச்செலாம் கிடையாது. இது வந்து பாகா பீச்செலாம் தாண்டி என்ன சந்தானா பீச். எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதால இந்த பீச்சு ஜஸ்ட்டு ஒரு விசிட் போட்டு போகலான்னு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி இன்றைக்கி க்ரூஸ் மேபி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அப்படி இல்லைன்னா பப்பு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். வே டு பீச் எல்லாம் ஒன்று. அது வந்து எல்லாமே ரெசார்ட்டுக்குள்ளே போவோம். எல்லாமே ஒரே வழி தான். எந்த வழி விளையாடனாலும் நீங்கள் பீச்சுக்கு போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டிங்க வே டு பீச். ஃபிஷர்மேன்ஸ் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒரு ரெசார்ட் இருக்குது. லெட்ஸ் see. நோ டூரிங் ப்ளீஸ், நோ வெஹிக்கிள் பியாண்ட். ஓகே, ஸோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பீச் ஒட்டியே. ஏன்னா நீங்கள் கோவானாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே வந்து பீச்லேயே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் வச்சுருப்பாங்க. அந்த சேர்ஸு அது எல்லாமே காஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சீட் பண்ணி ஒரு 1 hour டைம் பாஸ் பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். பட் நீங்கள் எதனா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எதனா ஸ்நாக்ஸ் எதனா ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். 40 rupeesலேருந்து 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பட்டு ஃபார் இண்டியன்ஸுக்கு ஒன்லி தான், ஃபாரினர்ஸ்க்கு அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். பீச்சுக்கு வந்துட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்பல் பாருங்கள், இது ஒரு மர கப்பல். இது பாய்மர கப்பல் மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அதுதான் அந்த ஃபிஷர்மேன் நாட்டு. இப்போ நம்ம அதுக்கு போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு விசிட்டுக்காக தான். ப்ரைவேட் இது எல்லாமே அதாவது பப்ளிக் தான். இவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கிறதால உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். பட் அவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே பப்ளிக் தான். நல்லா இருக்குல்ல? ஒரு ஆர்டின்னு வச்சு நானும் வந்துடுறேன். யூடியூப் பிளாக்கர் வராரு உள்ள அவரே.
இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஐ லவ் யூ கோவான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மிஸ்டர் விஜயராஜ், என்ன ஒரு இந்த ஆர்டிஎல்ல ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சரி கூடாதா? கடைசியாக நேற்று அந்த பீச்சுக்கு வந்திருந்தோம், இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ், அந்த லாஸ்ட்டு எண்டு அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம் நேற்று. ஸோ இன்றைக்கும் அந்த சைடு தான் போக போகிறோம். பட் அதை கவர் பண்ணுவோமாலாம் தெரியாது. அட் லாஸ்ட் நான் தண்ணியில் இன்றைக்கி கால் வைக்க போகிறேன். நேற்று பீச் பக்கம் போயும் நேற்று தண்ணியில் கால் வைக்கவே இல்லை. பட் இன்றைக்கி நான் தண்ணியில் கால் வைக்க போகிறேன். பீச் தண்ணியில் காலை வைக்கிறதே ஒரு சுகம் தான். நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? இந்த லாஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குல்ல, இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே நீட்டாக போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே இருக்காது. ஸோ நொடிக்கு நீங்கள் அப்படியே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இப்போ எப்படி நீங்கள் மெரினா பீச்சு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் கோவாலையும் பார்த்தீங்கன்னா கண்டோலின் பீச்சு, பாகா பீச்சு, பல்லாங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு அந்த ஏரியா நேம் வச்சு அந்த பீச்சுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கடைசி அந்த கண்டினியூவாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஒரே பீச்சில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி மக்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேசிட்டு இருப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பீச் சைட்லேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸு, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். ஸோ அந்த பீச்லேயே நீங்கள் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பப்பு, அப்புறம் நைட் லைஃப் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு பீப்புள்ஸ்லாம் வந்து நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது 2வது நாள்.
இன்னைக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ரேஸ் மகோஸ் ஃபோர்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ அங்கேருந்து ரூமில் இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாரும் கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு ரோடை பிடிச்சி ரேஸ் மகோஸ் ஃபோர்ட்டுக்கு ஆன் த வேல போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆன் த வேல இந்த நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆன் த வே பீச் தான். இது வந்து கொயிட் வில்லியம் பீச். ஸோ இந்த பீச்சில் ராக்ஸு அந்த நான் பார்ப்பீங்க அந்த ஃபோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ராக்ஸை தான் கட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை கவர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பார்த்தீங்களா அந்த ராக்ஸ் அந்த கடலில் ஒட்டி அந்த ராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ராக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ காரை நிறுத்திட்டு அந்த லொக்கேஷனுக்கு ஸோ டே 2 இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் போட்டு போகிறதுக்காக. இன்பிட்வீனில் ஒரு பீச்சு இப்போ பாறையோடு பார்த்ததால் வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டாக்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போகிறதுக்கு. இது நல்லா இருக்கா? டாக் இருக்குது தெரியுதா? ஆனால் தான் கம்முன்னு ஓனர் என்னை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள். உங்களை பார்த்தா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? அது வாலாட்டு இருப்பா, வாலாட்டு டாக் எதுவும் பண்ணாதுப்பா. படிச்சுன்னு வச்சுக்க நாய் பார்த்தல படிக்கிற மாதிரி இருக்கு. நீ கேமரால எஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி பள்ளத்தைகளை குச்சி வர வச்சிருக்க எல்லாரையும். அவங்க பாபு ஜம்பிங்கு எப்படி இருக்கு? இங்கே வந்து ஒரு இது வந்து என்ன ஒரு பாறை சொல்லுவாங்களே ஆக்சுவலாக பவளப்பாறைகள் உருவான இடம் தான் அதெல்லாம். தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கிற ரோடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்பிட்வீனில் இவங்க ஸ்டாப் பண்ணி பாறைகளுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஷூ போட்டிருக்கேன், அதனால் நம்மளால் அவ்வளோ தூரம் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி வர்றது அப்படி சும்மா பயங்கரமாக இருக்குது. அது வரக்கூடாது. பவளப்பாறைகள் மாதிரியே இருக்கா? அலை வந்து அது வரைக்கும் தான் இருக்குது. அந்த பாறை வந்து ஃபுல்லாக தடுத்துடுச்சு. நல்லா இருக்குல்ல? ஷூ வேறு போட்டிருக்கிறதால அலை வேகமாக வந்துடக்கூடாது, நினைஞ்சிரும் ஷூவும். அப்படியே போகும் பொறுமையாக. ஏன்னா கால் வந்து வேற உடமாக வச்சா ஒழுக்கிடும். இந்த கல்ல வீடு கட்டுற யூஸ் பண்ணுறதுக்குன்னு பில்டர் சொல்கிறாரு. பட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது
அவர் என்னை ப்ராங்க் கூட பண்ணலாம். இல்லை இல்லை சீரியஸாக எங்கள் பக்கத்து என்ன வீடு கூட காமிப்பாங்க. இந்த கல்லை கட் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க. பட் கடல்லேருந்து நம்ம எந்த பொருளும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இந்த இடம் வந்து தரையில் இருக்குது. அந்த பக்கம் மண்ணு எல்லாம் வந்து அதை அந்த தரையில் ஓகே, இல்லையா அது சிமெண்ட்டு கல் மாதிரி தானே இருக்குது. காம்பவுண்ட் அளவுக்கு நம்ம ஒரு ஜம்ப், நல்ல ஒரு ஜம்ப்பு இது. இங்கே பார்த்தீங்களா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து ஊற்று மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த பாறைகள் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா தண்ணி வந்து அந்த அலை அடிக்கும்போது இந்த பாறை உள்ள போய் இந்த சைடு வெளியே வருது. நல்லா இருக்கா? கடலை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மருந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது என்னதான் தெரியல, ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அந்த கடல் அலையை வந்து பாறையில் மோதுறது. ஆல்ரெடி மணி 12 ஆக போகுது. ஸோ மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் காரில் ஏறி. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேபி அந்த சர்ச்சா இல்லை போட்டான்னு தெரியல. பார்த்தீங்களா சிட்டுக்குருவி அது தெரியுதா உங்களுக்கு?